என் கணவருக்கு 2 காலும் பேரலைஸ் ஆயிடுச்சு. அலோபதிக் ட்ரீட்மெண்ட் தான் குடுத்துக்கிட்டு இருக்கோம். உணவு முறையில ஏதாவது மாற்றம் செய்தா அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமான்னு நம்ம நேயர் ஒருவர் கேள்வி கேட்க, அதுக்கு நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஹலோ. ஆமா, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் எங்க ஹஸ்பண்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. என்ன ஆனா ஆபரேஷன்? அதானே அப்ப வரும்போது உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, சளி இருக்கு ரொம்ப, அந்த ஒரு ஒரு தூங்கும் போது அந்த கொரட்டை நிறைய வருது ஐயான்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ டாக்டர் கிட்ட காமிச்சாலும் கூட அது ஒன்றும் இல்லை, சைனஸ் இல்லைன்னா ஆஸ்துமா அப்படி மாத்தி மாத்தி மருந்து கொடுத்துட்டாங்க ஐயா. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாளுக்கு ஸ்பைனல்ல ரொம்ப பெயின் வந்துச்சு, முதுகு தண்டுல ஃபீவர் வந்துச்சு, ஹை ஃபீவர். டாக்டர் கிட்ட போனா ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்களுக்கு பிராங்கோ இருக்கு இல்லையா, லங்கு பக்கத்துல ஒரு சின்ன கட்டியா வந்துச்சு, அதனால அந்த காத்து போறது இல்ல அங்க, அதனால லங்ஸ்ல நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. இவருக்கு எந்த பழக்கமும் இல்லையா, சிகரெட்டு குடிக்கிறது அது இருந்தாதான் அந்த மாதிரி ஆகும் சொல்றாங்க. எந்த எதுவுமே இல்ல. நாங்க ஹைதராபாத்ல 2 இயர்ஸ் இருந்தோம். அது கொஞ்சம் இவருக்கு அட்மாஸ்பியர் ஒத்துக்கல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியல, அது ஆபீஸ்னால நிறைய அங்க டஸ்ட் அதெல்லாம் இருக்கும் அட்மாஸ்பியர். நான் ஆபீஸ்ல தான் ஒர்க். ஆனா அங்க இருந்து வரும்போது இங்கே வந்துட்டோம், முடியலன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கால் 2 கால் பேரலைஸ் ஆயிடுச்சு இல்லையா. அதோட அது என்ன சரியா பாக்கலையோ என்னன்னு தெரியல, அது கியூர் ஆயிடுச்சு. அதோட விளைவு வந்து கால்ல வந்து நரம்புகள் நடக்க முடியாம போச்சு. 10 நாள்ல சரியாகும் டாக்டர் சொன்னாங்க. 10 நாள் போகல, இப்ப 5 மாசம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிசியோதெரப்பி அதெல்லாம் பண்றோம், வீட்டுல பண்றோம். சிஎம்சில போய் ஒரு 2 மாசம் இருந்தோம், வெள்ளூர் சிஎம்சில. அங்க கொஞ்சம் நல்லா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுல கொஞ்சம் நடக்க வைக்கிறாங்க இப்ப கொஞ்சம். ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போக கூடாது. வேற ஏதாவது வகையில நீங்க குணமாக்குறதுக்கு வழி பண்ணிருக்கணும் மொழிய, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போயிட்டோம்னாலே பிறகு 1 by 1 வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி. ஆமாய்யா, பண்ணக்கூடாதுன்னு நாங்க இருந்தோம். ஆனாலும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பண்ணாதான், இல்லைன்னா இன்னும் பெருசா அது கேன்சரா மாறும். அதுக்கப்புறம் பயந்து இது பண்ணாங்க. இல்ல, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ரெமெடிஸ் எல்லாம் நிறைய இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல போயிடணும். தெரியலையா, எந்த ஆக்சுவலி ஒரு டாக்டர் கிட்ட போனா ஒரு டாக்டர் கூட சொல்றது இல்லையா, பல்மனாலஜிஸ்ட் கிட்ட போனா ஆங்காலஜிஸ்ட கூட போனோம் சொல்றாங்க. அப்புறம் அவங்க போயிட்டு 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் இது அவங்களுக்கு முடியலன்னா வேற 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 இதுக்கு போங்கன்னா சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த மெடிசின்ஸ்ல அவ்வளோ இல்ல. ஃபேமிலியில கூட யாராவது கேட்டா டாக்டர் நீங்க சென்னையில தானே இருக்கீங்க, டாக்டர் என்ன சொல்றாங்க அதுபடி கேட்டுக்கோங்க தான் சொல்லுவாங்க. சின்ன பிரச்சனைகளுக்கு தான் அந்த மாதிரி போகணும். மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளா இருந்தனால வேற ஏதாவது வழியில பண்ணணும். இப்ப அவங்கள வேற கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லைங்கிறீங்க. அப்படியெல்லாம் இயற்கை உணவுங்கிற மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அந்த இயற்கை உணவுலயே கொஞ்சம் சரி பண்ணிடுவாங்க. அப்படி டயட் அதுகள் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு அப்படியே இது பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல போய் சேர்ந்துக்கணும். ஆமாய்யா, அது சேர்ந்துடணும் முன்னாடியே. அது அலோபதி இல்லாம ஆயுர்வேதா யூஸ் பண்ணிட்டாங்க ஐயா. 1 இயர் அதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதாக்கு போயிருக்கோம். ஆயுர்வேதம் காணாது. இந்த மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிட்டு உணவுகளே மாத்திடணும். அது மாதிரி இயற்கை உணவு தான் சாப்பிடணும். சில நேரங்களில் சாப்பிடாம கொஞ்சம் பட்டினியா இருக்கணும். அப்படியெல்லாம் இது பண்ணாதான் அது சில இதுகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையான இதுகளெல்லாம் அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும்.
சரி, ம். நம்ம ஆ. புஷ்பம் பண்ணியாச்சு. இனிமே நம்ம வேற வழி இல்ல. இனிமே அவங்க ஆ. சொல்லிப்படிதான் நம்ம ஆடி ஆகணும். வேற வழி இல்ல. ஆமா ஐயா. அது இனிமேல அப்போ அது அலோபதி தான் அவங்க கையில போயிருக்கும். அங்க அவங்க விட்டு வெளியில போனோம்னா, அவங்க இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவ வரணும், வருஷத்துக்கு ஒரு தடவ வரணும் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க. ம். கண்டிப்பா வந்து பார்த்தா தான் கியூர் ஆகும் உங்களுக்கு. சொல்லிட்டு. ம். இப்ப லாஸ்ட் வீக் நியூரோல போய் சேர்ந்துச்சு அது. எங்க? நியூரோலன்னா நியூரோ சொல்லுவாங்கல்ல. சரி, சரி. ஆமா, நரம்பு ஆமா. நரம்பு இப்ப அது இதுலயுமே கூட சில இதுகள் அந்த மாதிரி இப்போ மற்றபடி எல்லாம் டைஜஷன் எல்லாம் பரவாயில்லாம இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு ஐயா. அதெல்லாம் சாப்பிடுறாங்க, நல்லா யோசிக்கிறாங்க. அவங்க வேலை அவங்க பண்ணிக்கிறாங்க. ம். அந்த சரி, வேற ஏதாவது இப்பவுமே கூட நீங்க வேற ஏதாவது இந்த மாதிரி பிசியோதெரபி பண்ற மாதிரி எல்லாம் சில இதுலலாம் மசாஜ் பண்ற சென்டர்கள்லாம் இருக்கு. ஆ, ஆ, அந்த அவங்க மற்றபடி இந்த உணவுகளை வந்து இயற்கை உணவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் ஆ. இந்த இயற்கை உணவுக்கு போற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரியும் ஓ! அந்த மாதிரி ஏதாவது அமைப்புகள் இருக்கான்னுட்டு கொஞ்சம் தேடுங்க. சரி ஐயா. ஆ, தேடி அப்படி எதுவும் இருந்ததுன்னா அந்த மாதிரி இதுல மாறிக்கிடுங்க. அதை ஆ. மாறிட்டான்னா கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் நார்மல் ம், ஆக்கிடலாம். ம். சரி. அது அவருக்கு அவரு வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க. சடனா அந்த மாதிரி ஆயிடுச்சுனால கொஞ்சம் மன பிரச்சனை கூட வந்துச்சு. சரி. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அக்செப்ட் பண்றாங்க. ஓகே. ம். வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் நம்ம உடம்புக்கு ம். சொல்லிட்டு ஒரு 4, 5 மந்த்ஸ் அந்த மாதிரி இருந்தையா. சரி, சரி, சரி. கொஞ்சம் பரவாயில்ல. ம். ஆனா நீங்க அந்த கிளாஸ்ல கூட சொல்லிருக்கீங்க. பிரச்சனை வருது ஐயா. ஆனா நம்ம ம். அது எப்படி வந்து சமாளிக்கணும் சொல்லிட்டு தான் நம்மளோட கையில இருக்கு. ம். பிரச்சனை வராம இருக்காது எதுவுமே. ஆமா, ஆமா, ஆமா. ம். ம். மனசுல போட்டி ரொம்ப ஆலோசனை இல்லாம இப்படி ம். அடுத்தது என்ன பண்ணணும், இப்ப என்ன பண்ணணும், அவ்வளவுதான் ம். அவ்வளவுதான் தெரியுது எனக்கு. ரொம்ப யோசனை ரொம்ப போகிறது இல்ல. இப்ப இப்ப ம். ஒரு மணி நேரம் மத்தியானத்துக்கு எவ்வளவு பண்ணோம், சாயந்தரம் என்ன பண்ணணும், ம். தானாவே அந்த டே போயிட்டே இருக்கு, கடந்து போயிட்டே இருக்கு. சரி, சரி, சரி. அந்த மாதிரி தாட்ஸ் அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆமா, வேண்டாம். ஆனா அதே நடந்துட்டே இருக்கும் ஐயா. ஆனா அதுல நம்ம வந்து உஷாரா நம்ம தெம்பா வேலை பண்ணிக்கணும். ஆமா, ஆமா. தெம்பு இருக்காது வேலை பண்றதுக்கு. முதல்ல வந்து எல்லாமே நமக்கு வந்து கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஐயா. ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஐயா. கான்சியஸ்னஸ் வந்து அதை இயற்கைக்கு விட்டுறணும். இது எப்படி வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி. கான்சியஸ்ல ஒரு பகுதி தான் நான்கிற உணர்வும் அந்த கான்சியஸோட சேர்ந்ததுதான். எல்லாமே இது இயற்கையா விட்டுறணும். அது எப்படி இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் ஓகே, போனாலும் ஓகேங்கிற மாதிரி என்ன வரலாம். கான்சியஸ்னா அது நம்ம மீறி யோசிக்கிறது. அது விட்டுறணும். நம்ம ஊர்ல மீறி யோசிக்கிறது. அதனால எல்லாத்தையுமே அது வந்து இயற்கைன்னுட்டு எடுத்துட்டான்னு சொன்னா எதையுமே சரி பண்ணணும்னுட்டுலாம் நினைக்க வேண்டாம். உங்க உணர்வுகளை வந்து சரி பண்ணணும்னே நினைக்க கூடாது. உணர்வுகள் அது இயற்கையா வரும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை அறியாமலே ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு ஒரு உணர்வு மாதிரி வந்துரும். 4 கிராம் உணர்வும் வந்துரும். எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். அது இயற்கையா வந்துட்டே இருக்கும். இதுல நம்ம வந்து நான் சரியில்லைன்னு சொல்றதும் தப்பு, எனக்கு இந்த எமோஷன் வந்திருக்குன்னு சொல்றதும் தப்பு. எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு போயிடணும். போயிட்டான்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணுமோ அதுல நம்ம அதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செய்யட்டே இருக்கு. ஐயா நம்ம முகாம் எதுவும் அட்டன் பண்ணிருக்காங்களா? இல்ல ஐயா, அட்டன் பண்ணல. புக்கு ஒண்ணு படிச்சிருக்காங்க. அகம்புறம் புக்கு, தாட் அண்ட் திங்கிங் புக்கு. அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐயா. ஆன்மீகம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு ஒரு புக் இருக்குல்ல, அது வந்து ஆன்மீகமே கிடையாது. சும்மா நம்ம மனோவியல் தான். மனோவியல் கூட நம்ம படிச்சிடலாம். பேர் கொடுக்கறதுனால நமக்கு சிலவங்களுக்கு அவர்ஷன் ஆகுது. மனசு எப்படி செயல்படுதுங்கிறத சொல்றதுதான் அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. அந்த புக்கை படிச்சா கூட போகலாம். கொடுத்து பாருங்க. ஆடியோ புக்கா கூட இருக்கு. அப்படி போட்டு கேட்டுக்கிட்டே கூட இருக்கலாம். நம்ம ஒண்ணும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆடியோ புக்கா இருக்கு.
சென்னைக்கு வந்திருக்கீங்களா ஐயா நீங்க? சென்னைக்கு அண்ணா நகர்ல சென்னைக்கு நம்ம இருக்கீங்களா? அண்ணாநகர்ல இருக்கிறேன். ஓ, இப்போ பழையபடி நான் அந்த வெள்ளிக்கிழமை நான் ஊருக்கு போறேன். ஓகே. ஊருக்கு போயிட்டு பழையபடி அப்புறம் திங்கக்கிழமை பழையபடி வந்துருவேன். வெள்ளிக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை வந்துருவேன். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கூட கொஞ்ச நாள் இங்க பாரு மற்றவங்க சந்திக்கிறா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் சந்திக்கலாம்னு இருக்கிறேன். இப்போ இந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக அன்னைக்கு அடையாருக்கு வந்தேன். மற்றபடி சிலவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அடுத்ததோட 15ஆம் தேதிக்கு மேல சந்திக்கலாம்னு வச்சிருக்கேன். ஓ, சரி ஐயா. ஓகே. அடையாறுல இருந்தா வந்துருவேன் ஐயா. நான் என்ன கொஞ்சம் வீட்டுல எல்லாம் பாத்துக்கணும். பக்கம் அடையாறுல இருந்தா கொஞ்சம். அடையாறுல நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன். அடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நான் அங்க சேலத்துல ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அங்க அடையாறு அந்த ஞாயிற்றுக்கிழமை வருவேன். நீங்க அப்ப வந்துருவேன் ஐயா. யாராவது தெரியும் ஐயா இந்த ஈர்க்கையோட நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபுட்ல மாத்திதான் விசாரிக்கணும். அதான் விசாரிப்போம். கொஞ்சம் இருந்தா சொல்லுங்க ஐயா. அட்ரஸ் சொன்னாலே கொஞ்சம் போயிட்டு என்னன்னு பேசிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். சரி ஐயா. சரி, நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.